வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள், கட்சிகள் அணி திரண்டு வீழ்த்த முயற்சிப்பதாக அன்வார் குற்றச்சாட்டு. பொதுமக்களின் பணத்தை திருடுபவர்கள் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக தனது தலைமையிலான அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதால் தம்மை பதவியிலிருந்து அகற்ற சில அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலை முன்னிட்டு பத்துபஹாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அன்வார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிலம், அரசாங்க திட்டங்கள், பங்குகள் அல்லது தனிப்பட்ட செல்வத்தை குவிப்பதை தனது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று வலியுறுத்தினார். மேலும் தூய்மையான நிர்வாகம் மற்றும் மக்களின் நலனை மேம்படுத்தும் விரிவான மாற்றங்களை கொண்டுவர ஜோஹர் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாக்காளர்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் உதவி திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்பட ஜோஹரில் கூட்டரசு அரசாங்கத்துடன் இணைந்த மாநில அரசாங்கம் அமைய வேண்டும் என்றும் அன்வார் குறிப்பிட்டார். ஜோஹருக்கு பல பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட வீடமைப்பு, மக்கள் நலன், உள்கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் மாநில தேர்தலானது வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் முன்கூட்டியே வாக்குப்பதிவு ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் பாட் ஜர்காசி ஜோஹர் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானின் புத்ரி வங்சா வேட்பாளரான மஸ்லி மாலிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். முன்னாள் கல்வி அமைச்சரான மஸ்லி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியானவர் என்றும் அவரை போன்ற அறிவுள்ளவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றும் பாட் தெரிவித்துள்ளார். இதனால் தாம் விமர்சனங்களை எதிர்கொள்ளப் போவது உறுதி என்றாலும் கூட அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பானுக்காக பிரச்சாரம் செய்வது தனது உரிமை என்றும் பாட் குறிப்பிட்டுள்ளார். ரெங்கேட் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஜோஹர் மாநில சட்டமன்ற முன்னாள் சபாநாயகருமான பாட் ஜர்காசி வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜோஹர் மாநில தேர்தலில் ரெங்கேட் தொகுதியில் போட்டியிடும் அமனா வேட்பாளர் யாசிட் பக்ரிக்கு முன்னதாக தனது ஆதரவை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செரமான் தாமான் துவன்கு ஜஃபாரில் கருணை கடலாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வான பிரம்மாண்ட சப்தரத ஊர்வலம் நேற்றிரவு நகரின் மாட வீதிகளில் பக்தி பரவசத்துடன் ஆன்மீக பேரெழுச்சியுடனும் கோலாகலமாக நடைபெற்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் மஹிமா பேர் இயக்கத்தின் தலைவருமான டிஎஸ்கே குழும தலைவர் டத்தோ என் சிவகுமாரின் சிறப்பு வருகையுடன் மாலை 6:31 மணியளவில் மங்கள வாத்தியங்கள் முழக்கத்துடன் தொடங்கிய இந்த ரத ஊர்வலத்தில் வண்ண விளக்குகளாலும் நறுமண மலர்களாலும் கண்கவர் முறையில் அலங்கரிக்கப்பட்ட 7 திருத்தேர்களில் எம்பெருமானும் தெய்வங்களும் எழுந்தருளி தங்களின் அடியார்களுக்கு மாட வீதிகளில் நின்ற கோலத்தில் பேரருள் பாலித்து வந்தனர். அரோஹரா, சிவாய நமக என்ற பக்தர்களின் பக்தி முழக்கங்கள் விண்ணை தொட்ட வேளையில் ஒட்டுமொத்த சிரம்பான் நகரமே ஆன்மீக பேரொளியிலும் பக்தி வெள்ளத்திலும் மிதந்தது. சப்த ரதங்கள் புறப்பாட்டிற்கு முன்னதாக தேவஸ்தானத்தின் இந்த வருடாந்திர மகோற்சவ பெருவிழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த டிஎஸ்கே குழும தலைவர் டத்தோ என் சிவகுமாருக்கு தேவஸ்தான பொறுப்பாளர்கள் சிறப்பு செய்தனர். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரு முன்னுதாரண திருக்கோயில் தேவஸ்தானமாக ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் தேவஸ்தானம் விளங்கி வருவது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று டத்தோ என் சிவகுமார் குறிப்பிட்டார். சப்த ரதங்கள் என்றால் 7 ரதங்கள் கடந்த ஆண்டில் 5 ரதங்கள் பூட்டி பக்தி பரவசமூட்டிய ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் தேவஸ்தானம் இம்முறை 7 திருத்தேர்களை பூட்டி விழாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ள வேளையில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் நிர்வாகங்களுடன் நல்லுறவை வளர்த்து வருவது பாராட்டக்கூடியது என்று டத்தோ சிவகுமார் விவரித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்துல ஆலயத்துல இருக்கோம். அது பக்கத்துல தலைவர் திரு விஜயன் அவர்கள் இருக்கிறாங்க. இதுல போன வருஷம் திருவிழாவுக்கு 5 ரதத்தை விட்டாங்க. இந்த வருஷத்துக்கு 7 ரதத்தை விட்டுருவாங்க. எல்லாரும் கேள்வி இருக்கும், ஏன் 7 ரதத்தை விடுறாங்க? போன வருஷம் 5 விட்டாங்க, இன்னைக்கு 7 விடுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம கலாச்சாரத்தை
இந்த ஒரு நல்ல முறையில தான் மற்றவங்களுக்கு அது முக்கியவாசி இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும், புரிஞ்சுக்கணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. இதுல பல முயற்சி எடுத்தீங்களா இந்த 7 தேர்வை வெளியாகும் போது மத்தோட ஆலயத்துக்கு ஒரு வருமானம் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு நல்ல நட்பும் அவர் வளர்த்துக்கிறாரு. அது ஒரு நல்ல எண்ணத்துல இந்த இதை அவர் செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல ஆலயத்தில் இருக்க சன்னதியில் இருக்க எல்லா கடவுளும் அவங்களும் இந்த டெக்னிசன்ல இருக்க தேருக்கு போயிட்டு இந்த தெருல அவங்க போற பாதையில அவங்க போகணும், அவங்களும் பொதுமக்களை பார்க்கணும், வெளியில கடவுளும் எல்லாத்தையும் பார்க்கணும். நல்ல எண்ணத்துல இந்த ஆலய நிர்வாகம் சரி அவர் தலைவர்களும் நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க முயற்சிக்கு ஒரு இதே மாதிரி தான் மற்ற ஆலயங்களும் புதுசாக இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ கண்டிப்பாக மற்ற ஆலயங்களும் சரி மற்ற பொதுமக்களும் இந்த ஆலயத்துக்கு வருகை கல்வி கொண்டாடும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் வாங்குவதற்கான உண்டான இது இருக்கும். அதனால இந்த நேரத்துல ஆலய தலைவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் என்னோட நன்றியும் நன்றி, வணக்கம். சிரம்பானில் பிரம்மாண்டமான பந்தல்கள் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் தேர் பந்தல்களில் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து அருள் காட்சி தந்த சப்தரதங்கள் பின்னிரவு தேவஸ்தான திருக்கோவிலை வந்தடைந்தது. மாலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பால்குட திருவிழாவின் போது ஆலயத்தின் மேலே விஷ்ணுவின் வாகனமான மகா கருடன் வட்டமிட்டு பறந்து அடியார்களுக்கு தரிசனம் தந்து தெய்வீக காட்சியளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் மாநில தேர்தலில் பெர்லிங் சட்டமன்ற தொகுதியில் ஜாசேக சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் ஐலன் டி புன்சோங். ஒரு சாதாரண விவசாயி மற்றும் ரப்பர் மரம் சீவும் தொழிலாளியின் மகனாக பிறந்து எளிய பின்னணியில் இருந்து வந்த இவர் மக்களின் வழிகளை நன்குணர்ந்த ஒரு களப்பணியாளராக திகழ்கிறார். பொறியியல் மற்றும் சுற்றுலாத்துறையில் முதுகலை பட்டம் பெற்ற ஏலன் டி புன்சோங் முன்னாள் சினாய் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது தமான் கேட் லுங் சந்தைக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்று தந்து நூற்றுக்கணக்கான வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை லெட்ஸ் ஆர்ட் எட் சாவிட் மற்றும் பகிர்ந்து உண்போம் இலவச உணவு திட்டம் போன்ற சமூக புரட்சிகள் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்தி பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் பசியை போக்கியவர் ஏலன் டி. தேர்தல் தோல்வியைக் கண்டும் அஞ்சாமல் யோம்பெங்கில் நம்பிக்கை சமூக மையத்தை நிறுவி குடியுரிமையற்ற ஏழை குழந்தைகளுக்கு சட்டப்படி அடையாள ஆவணங்களை மீட்டு தந்து கல்வி ஒளியேற்றியவர் இவர். மேலும் பெர்சே இயக்கத்தின் மூலம் நேர்மையான தேர்தலுக்காக போராடியதோடு நாடு முழுவதும் 1000 பேருக்கும் மேல் தேர்தல் முகவர் பயிற்சிகளை வழங்கிய ஜனநாயக காவலர். தற்போது பெர்லிங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லியூ சின் டாங்கின் வலுவான நல்லாட்சியை தொடரவும் ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மூலம் தினசரி எல்லை கடக்கும் தொழிலாளர்களின் வாழ்வை மேம்படுத்தவும் ஆலன் டி புன்சோங் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி வாக்காளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 2028ஆம் ஆண்டு முதல் ஹவுஸ்மேன்ஷிப் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் அனைத்து மருத்துவ அதிகாரிகளுக்கும் நிரந்தர பணியிடங்கள் வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சின் தலைமை செயலாளர் அஸ்னுல் ஜம்சம் அமாட் கூறுகையில், ஒப்பந்த மருத்துவர்கள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணவும் நாட்டின் சுகாதாரத்துறையை வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இவ்வாண்டில் சுமார் 4500 ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகள் நிரந்தர பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் மீதமுள்ள நியமனங்கள் 2027 மற்றும் 2028ஆம் ஆண்டுகளில் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒப்பந்த மருத்துவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் 800 புதிய மருத்துவ அதிகாரி பணியிடங்களை உருவாக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஜம் அமட் தெரிவித்துள்ளார். கில்லானில் PKFZ எனப்படும் பாட்கிளாங் ஃப்ரீ ஜோன் கிடங்கிலிருந்து மின்சாரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி சுரங்க பணியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு கில்லான் மாவட்ட போலீஸ் தலைமையக குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், தினக நேஷனல் பிரிகாட் தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் PKFZ துணை போலீசாரின் உதவியுடன் கடந்த ஜூலை 3ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் சோதனை நடத்தினர். இந்த நடவடிக்கையில் 20 மற்றும் 31 வயதுடைய உள்ளூர்வாசி ஒருவர் மற்றும் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன்
கிரிப்டோ கரன்சி சுரங்க பணிக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளாந்தானில் பாசெர்பூத்தே பகுதியில் இன்று அதிகாலை கட்டுப்பாட்டை இழந்த SUV வாகனம் ஒன்று சாலையோர தொழுகை அறைக்குள் மோதிய விபத்தில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். இன்று காலை 6:35 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததைத் தொடர்ந்து 2 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 13 வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். ஜாலான் செலிசே புக்கிட் மெர்பாவ் சாலையில் உள்ள SK புக்கிட் ஜாவா 2 பள்ளி அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி சென்ற SUV வாகனம் தொழுகை அறைக்குள் மோதியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 6 பேர் பயணம் செய்த அந்த வாகனத்தில் சிக்கியிருந்த 2 பெண்களையும் சிறப்பு மீட்பு உபகரணங்களின் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இருப்பினும் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததால் மேலதிக விசாரணைக்காக அவர்களின் சடலங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. மலேசியா மற்றும் வங்காளதேச கடப்பிதழ்களை ஆடவர் ஒருவர் வைத்திருப்பதாக சமூக ஊடகங்களில் வைரலான பதிவை தொடர்ந்து அந்நபரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பஹாங் மாநில குடிநுழைவுத்துறையும் தேசிய பதிவிலாகவும் இணைந்து சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அந்நபர் நேற்று ஜூலை 4ஆம் தேதி மாலை கைது செய்யப்பட்டார். குவாந்தானில் உள்ள ஜாலான் குவாந்தான் பண்டார் டமான்சரா பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கண்டெய்னருக்குள் பதுங்கியிருந்த அவர் கைது செய்யப்பட்டதாக அம்மாநில குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.